எப்படி இருக்க? ரூமில் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்க. உங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினச்சேன், ஆனால் இப்படி வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல. உங்ககிட்ட என்னென்னமோ பேசணுன்னு வந்தேன், ஆனால் உன்னை இப்படி பார்த்ததுக்கப்புறம் என்ன பேசுகிறதுனே தெரியல எனக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்ம ஒரு 10 years பேக் June 20 நான் ஸ்கூலில் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் டே. கரெக்டாக என் பர்த்டே வேறு அன்னைக்கு. கிளாஸ்குள்ளே வந்த அப்புறம் ஃபர்ஸ்ட் பார்த்த பொண்ணு நீ தான். எனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணதும் நீ தான். அங்கே அன்னைக்கு சொன்னால் சில்லியாக தான் இருக்கும், ஆயிடும். பட் அன்னைக்கு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் என்னென்னமோ பண்ணி உங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். இந்த 10 வருஷத்தில் நான் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட சொல்லணுன்னு. பட் எங்கே சொன்னால் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் போயிடுமோன்னு நான் நிறைய பேர் சொல்லாமல் விட்டுட்டேன். இப்போ ஃபீல் பண்ணுறேன், அப்போவே சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபாரின் போயாச்சு. நான் ஃபாரின் போனதுக்கு முக்கியமான ரீசன் கூட நீ தான். லைக் நீ எப்போவும் அடிக்கடி சொல்லுவில்ல, நம்ம பேசிகிட்டு இருக்கும் போது உனக்கு வரப்போகிற பையன் ஒரு ஃபாரினில் செட்டிலான ஒரு பையனாக இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். அதுக்காக தான் நான் ஃபாரின் போனேன். உனக்கு கேன்சர்னு தெரிஞ்சக்கப்புறம் என்னால் அங்கே இருக்க முடியல. உடனே கிளம்பி வந்துட்டேன். இதை நான் இப்படி பிளான் பண்ணி வச்சுருந்தேன் உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் உங்ககிட்ட சொல்வேன்னா நினச்சி கூட பார்க்கல. இது எங்கள் அம்மா சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு போட்ட ரிங். இந்த ரிங் நான் உனக்கு தான் போட்டுன்னு வச்சிருந்தேன். I love you. I love you.